சுபத்துவம் என்றால் நல்லது பண்ண போகுதுன்னு அர்த்தம். பாபத்துவம் என்றால் கெட்டதை பண்ண போகுதுன்னு அர்த்தம். வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUI யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். இப்போ ஒரு ரொம்ப சிம்பிளான கேள்வி, ஆனா ஜோதிடத்தினுடைய அடிநாதத்தை தொடக்கூடிய ஒரு கேள்வி. சுபத்துவம்னா என்ன, பாபத்துவம்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்விங்க. இது கேட்டோடனே இது இல்லாம ஜோசியமே பார்க்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தட்ட பேசியிருந்தேன். ஸோ அந்த அமைப்புகள்ல சுபத்துவம் அப்படின்னா என்னன்னாக்கா, சுபர்களாக கருதப்பட்ட இயற்கை சுபர்களாக சொல்லப்பட்ட பௌர்ணமி சந்திரன், இந்த ஆர்டர்ல தான் பார்க்கணும். பௌர்ணமி சந்திரன், குரு, சுக்கிரன், புதன். இந்த புதன் மட்டும் இதுல பாவியர்களோடு சேரும்போது புதன் அப்படியே மாறுவாரு. ஸோ அதனால புதனை விட்டுருங்க. இந்த முதன்மை சுபர் பௌர்ணமி சந்திரன். குருவா பௌர்ணமி சந்திரனான்னு கேட்டா நீங்க முதல்ல பௌர்ணமி சந்திரன் சொல்லணும். ஏன்னா ஒரே நேரத்துல தான் இருக்கக்கூடிய பாவகத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 45 டிகிரி கிட்ட சுபத்துவப்படுத்தக்கூடிய நிலை சந்திரனுக்கு மட்டுமே இருக்கு அப்படின்றது. அவரே சர வீட்டினுடைய ஒரே ஓனர்ன்றதுனால அவர் தாங்க சுபர். ஓகேங்களா? இரண்டாவது நிலையாக குருவும், மூன்றாவது நிலையாக சுக்கிரனும், நான்காவது நிலையாக தனித்த புதனும். இந்த அமைப்புகள்ல இப்போ இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு பௌர்ணமி சந்திரனுங்க, அந்த பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையிலேயோ இல்லை அவரோட சேர்ந்தோ எந்த கிரகம் இருந்தாலும் அது சுபத்துவம்னு சொல்லப்படுது. சரி, இதே பௌர்ணமி சந்திரன் சூரியனோட சேர்ந்தாருன்னா அது அமாவாசை, அது பௌர்ணமி இல்லை. அப்ப அவர் அந்த லிஸ்ட்ல இருந்து எடுத்துருவோம். அப்ப சந்திரனோடு செவ்வாய் சேருகிறார். இது அருமையான சந்திர மங்கள யோகம். அதாவது சந்திரனும் மங்களன்னு சொல்லப்படுற செவ்வாயும் சேர்றாங்க. இது சந்திர மங்கள யோகம். அடுத்ததாக குருவும் பௌர்ணமி சந்திரனும் சேரக்கூடாது. ஏங்க சேரக்கூடாது? சேர்ந்தாங்கன்னா அந்த பாவகம் அதீத சுபத்துவத்தால கெடும். ஒரு ஜாதகம் எடுத்து வச்சிருக்கேன், எடுத்தோடனே குழந்தைங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னோடனே குழந்தையே இல்லைன்னாங்க. அதனாலதான் கேட்டேன் அப்படின்னு. ஏன்னா 5ஆம் பாவகத்துல பௌர்ணமி சந்திரனும் குருவும் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சனியும் சந்திரனும் சேரும் போது புனர்ப்பு யோகம்னு சொல்லப்படுது. அது குறிப்பிட்ட லக்னங்களுக்கு. ஆனா சந்திரன் இந்த இடத்துல கெடுவாரு. சரிங்களா? அடுத்ததாக புதனும் சரி சுக்கிரனும் சரி இவர் பௌர்ணமி சந்திரனோட சேர முடியாது. பௌர்ணமி சந்திரனுக்கு எதிர் அமைப்புகள்ல அவங்க சூரியனோடவே டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்க. அப்போ இந்த அமைப்புகள்ல சந்திரனின் அதியோகம் அவர்களுக்கு நல்ல தன்மையை செய்யும். ஓகே, இதெல்லாம் நல்ல தன்மைங்க. ஒருவேளை சந்திரன் அமாவாசையா இருக்கிறார். அப்ப இதெல்லாம் என்ன சொல்றோம்? சுபத்துவத்தை பத்தி வளர்க்கிறோம். ஒருவேளை சந்திரன் அமாவாசை சந்திரனா இருக்கிறாரு, ஒரு குருவின் 5வது பார்வையிலேயோ ஒரு குருவின் 7ஆம் பார்வையிலேயோ 9ஆம் பார்வையிலேயோ இருக்கும்போது அந்த சந்திரன் மறுபடியும் ஒளி பெறார் அப்படின்ற தன்மை வந்துடும். இதெல்லாம் சுபத்துவங்க. நல்ல கிரகத்தோட சேர்றதெல்லாம் சூப்பர் அட்டகாசம். அதே நேரத்துல சனி இயற்கை பவர். சனியோடு எந்த கிரகம் சேர்ந்தாலும் அந்த கிரகம் கெட்டு போகுங்க. குரு சேர்ந்தா குரு கெடுவாரு, ராகு சேர்ந்தா ராகு கெடுவாரு, ராகு சேர்ந்தால் சனி கெடுவார், செவ்வாய் சேர்ந்தாலும் சனி செவ்வாய் கெடுவாங்க, சூரியன் சேர்ந்தா சுத்தமா 2 பேரும் கெடுவாங்க, சந்திரன் சேர்ந்தால் சந்திரன் கெடுவாரு அப்படின்ற மாதிரி எல்லா இடங்கள்லையும் இணையும் பொழுது சனியோட ராகுவோட இணையக்கூடிய கிரகங்கள் கெட்டு போகும். அந்த காரகத்தன்மையை இழக்கிறதுக்கான சில அமைப்புகள் டிகிரி அமைப்புகள்ல வந்துடும். அப்போ சனியோட செவ்வாயுடைய ராகுவோடைய தொடர்புல இருக்கும் பொழுது எந்த கிரகமும் பலவீனமாகும். அப்ப கேது ஐயான்னு கேட்பீங்க. கேதுவுக்கு கெடுக்கக்கூடிய தன்மை இல்லைங்க, இருக்கிற இடத்த வளர்க்கக்கூடிய தன்மை அப்படின்னு வரும். கெட்ட பாவகத்தை அழித்து வைக்கிறது நல்ல தன்மை எடுத்து கொடுக்குற வேலை செய்வார். இப்போ கெட்டு போகக்கூடிய அமைப்புனா எந்த கிரகம் ஒரே நேரத்துல சனி செவ்வாய் ராகுவோட தொடர்புல இருக்கோ அந்த கிரகத்தின் தன்மை அந்த ஜாதகருக்கு இல்லைன்றதை நீங்க அப்படியே முற்றிலும் சொல்லிடலாம். சனியோட சேர்ந்து செவ்வாயோடைய பார்வையில் இருக்கக்கூடிய குரு குழந்தை அமைப்புகள்ல பிரச்சனையை வச்சிருப்பாரு. ராகுவோடு இணைந்து சனி பார்வை செவ்வாய் பார்வையில இருக்கக்கூடிய சுக்கிரன் காதல் தாம்பத்தியம் திருமணத்துல பிரச்சனையை வச்சிருப்பாரு. அந்த ஜாதகர் அப்படிதான் இருப்பாங்க. இதற்கு சுபத்துவம் ஒரு விதிவிலக்கு. ஒரு வேளை அப்படி இருக்கிறாருங்க. இவரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க, சிம்மம் பகை வீட்டுல சுக்கிரன் இருக்கிறாரு, கூடவே சனி இருக்கிறாரு, ரிஷபத்துல இருந்து செவ்வாய் பாக்குறாரு, கூட அந்த சனி கூடவே சிம்மத்துல ராகு இருக்கிறாருன்னா சுத்தமா இவரு கெட்டு போயிட்டாரு. யாரு? சுக்கிரன் கெட்டு போயிட்டாரு. ஒருவேளை வீடு கொடுத்த சூரியன் உச்சமாகி அந்த இடத்துல குருவும் இருந்த 5ஆம் பார்வையாக இவரை பார்த்து, யாரை பார்த்து? சுக்கிரனை பார்த்து இந்த அமைப்புகள்ல இருக்கும்போது இது ஒரு சுபத்துவ அமைப்புகள்ல இதே சுக்கிரன் சுபத்துவம். முதல்ல சனி செவ்வாய் ராகுடைய தாக்குதல்ல கெட்டு போனாரு. முதல் திருமண வாழ்க்கை கெட்டு போச்சு. 40 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணி நல்லா வாழலைங்க, 45 வயசுக்கு மேல நல்லா வாழ்றாங்கங்க. வாழ வேண்டிய அந்த காலகட்டத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல கெட்டு போச்சு, அப்புறம் நல்லா வந்துருச்சு. சுத்தமாவே நல்லா வரல. குருவோட தொடர்பு இல்லாத சுக்கிரனா இருக்கிறாரு, முழுக்க பாபத்துவமா இருக்காரு. வாழ்நாள் முழுக்க தாம்பத்தியத்துல பிரச்சனை இருக்கு, வாழ்நாள் முழுக்க குடும்பம் நடத்துறதுல பிரச்சனை இருக்கு, வாழ்நாள் முழுக்க கிட்னி பிரச்சனை இருக்குன்ற மாதிரியான சில தன்மைகள் வரும். அப்போ சுபத்துவம் என்றால் நல்லது பண்ண போதுன்னு அர்த்தம்.
பாபத்துவம் என்றால் கெட்டதை பண்ண போதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சுபத்துவம்னா என்ன, பாபத்துவம்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கிறோம். சரிங்களா? இன்னும் வேற வீடியோல சந்திக்கலாம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.